சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உளிச்சு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு, துணியில நல்லா தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த வழவழப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்ப வெண்டைக்காய் வந்து இந்த மாரி கொஞ்சம் பொடியா கட் பண்ணாம, கொஞ்சம் பெருசு பெருசா இந்த மாரி கட் பண்ணிட்டா நம்ம குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்ப புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். வாணலியில கொஞ்சம் கடுகு தாளிச்சுட்டு, கருவேப்பிலை போட்டு, வெண்டைக்காய வணக்கிட்டு, அதுக்கப்புறமாக சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வணக்கிக்கிட்டேன். இப்போ புளிக்கரைசல் அதில ஊத்திக்கிட்டு, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கிறப்ப, கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தனியாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், நம்ம சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லுவோம். அது போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமா வெல்லம் போட்டிருக்கேன். இதில வந்து நான் தக்காளி 2 சேர்த்திருக்கேங்க. வெங்காயமெல்லாம் வணக்கிறப்பவே அந்த தக்காளியும் சேர்த்திட்டேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்ச உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிரலாங்க. சூப்பரான, டேஸ்ட்டான, காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பா